பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, தேவ வார்த்தையை நாம் மிக முக்கியத்துவப்படுத்தும் பொழுது, அந்த வார்த்தை ஒருபோது வெறுமே திரும்பாமல் அந்த வார்த்தைக்குள் இருக்கிற விடுதலை, சுகம், ஆரோக்கியம், ஆசீர்வாதம், மேன்மை எல்லாமே நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அல்லேலூயா. காரணம் அது தேவனுடைய வார்த்தை, எந்த மனுஷ வார்த்தையும் இல்லை. அந்த வார்த்தையை நாம் அசட்டை பண்ணவோ அதை பற்றி ஒரு அக்கறை இல்லாமலோ நமக்கு காணப்படுமானால் நம்முடைய வாழ்க்கையில் பலனற்று போய்விடும். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றி பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும்படி கர்த்தர் தாமே உங்களோடு வாக்குத்தத்தமாய் பேசுகிறார். பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 81 சங்கீதம் 14 வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் திருப்புவேன். அல்லேலூயா. சொல்லலாமா? அல்லேலூயா. சீக்கிரத்திலே என்னுடைய எதிராளியாகிய சாத்தானையும் அவன் கூட்டாளிகளையும் கர்த்தர் தாழ்த்தி போடுவார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய கரம் அந்த சத்துருக்களுக்கு எதிராய் திருப்பப்படுகிறது. ஆமீன் சொல்லலாமா? பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். உங்களை சுற்றிலும் எதிராளிகள், உங்களுடைய சம்பாத்தியத்துக்கு எதிரான சத்துருக்கள், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை கெடுக்கிற எதிராளிகள், உங்கள் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஊழியத்தை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய வியாபாரத்தை, உங்களுடைய சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கெடுக்கிற சாத்தானுடைய திட்டங்கள் இன்றைக்கு எவ்வளவா இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தருடைய ஜனமாய் நீங்களும் நானும் இருக்கிறதுனால கர்த்தர் நமக்காக கரத்தை நீட்டி எதிராளிகளை தாழ்த்தி சத்துருக்களை அவர் மடங்கடிப்பார். ஆமென் சொல்லலாமா? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரத்தில் யோசபாத் என்ற ஒரு தேவனுடைய மனுஷனுக்காக தேவன் எழுந்தருளினார். மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார் 3 கூட்டமும் அவனை எதிர்த்து யுத்தம் பண்ண வந்த பொழுது கர்த்தர் யோசபாத்துக்காக கரத்தை நீட்டி எதிராளிகளை தாழ்த்தி போட்டார். கர்த்தருடைய திட்டம் அவர்களுக்கு எதிராய் எழும்பி தேவனுடைய திட்டத்தின்படி சத்துருக்கள் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, யோசபாத் கர்த்தரை நம்பி உபவாசித்து ஜெபித்து துதியின் சத்தத்தை ஏறெடுத்தான். நீங்களும் நானும் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நோக்கி ஜெபித்து உபவாசித்து ஆண்டவர் சமூகத்தில் துதிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் சத்துருக்களை நிர்மூலமாக்கும், எதிராளிகளை தாழ்த்தும். கலங்காதிருங்கள். தாவீது வாழ்க்கையில் கூட அப்படித்தான். ஆண்டவருக்கு அவன் உண்மை உள்ளவனாய், பிரியமுள்ளவனாய், ஆராதிக்கிறவனாய் இருந்த பொழுது தாவீதுக்கு எதிரான சத்துருக்கள் எழும்பினார்கள். அதிலே சவுல் மிக மோசமாய் தாவீதை கொல்லும்படி எழும்பி வந்தான். ஆனால் ஆண்டவருடைய கரம் தாவீதுக்கு துணையாய் இருந்தது. ஹல்லேலூயா. சவுலை தேவன் தாழ்த்தினார். சவுலின் ராஜ்யபாரம் தாழ்த்தப்பட்டது. அவன் தேவனுடைய கரம் அவனுக்கு எதிராய் திரும்பினது. அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். ஆனாலும் பாருங்கள், இன்றைக்கும் தேவன் நம்மை நேசிக்கிறார். நாம் கர்த்தருக்காக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அதே போல கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் சாத்தானை தாழ்த்தினார். சாத்தானுடைய திட்டங்களுக்கு எதிராய் தேவ வல்லமை புறப்பட்டது கல்வாரி சிலுவையிலே. மனம் கலங்காதிருங்கள். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு எதிராக எத்தனை சத்துருக்கள் சாத்தானால் எழும்பினாலும், எதிராளிகளும் குடும்பத்துக்கு எதிராக எழும்பினாலும் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, எங்கள் சத்துருக்களையும் எதிராளிகளையும் தாழ்த்தி போடுகிறவரும் உமது கரம் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதையும் நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் தொடும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். எத்தனை காலகட்டங்கள், எத்தனை காலம் தொடர்ச்சியாக சத்துருக்கள் எழும்பினாலும், விரோதங்கள் எழும்பினாலும், பிசாசின் திட்டங்கள் எழும்பினாலும், ஆண்டவரே குடும்பத்தை வாழ விடாமல், சந்தோஷம், மகிழ்ச்சி இல்லாமல், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இல்லாமல், எல்லாவித மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களுக்கு எதிராய் செயல்படுகிற அத்தனை எதிராளின் திட்டங்கள் முறிக்கப்படட்டும் அப்பா. ஆமானின் திட்டத்தை முறித்த தேவன் இவர்கள் வேலை செய்கிற டிபார்ட்மெண்ட்டில், குடும்பத்தில், வியாபாரத்தில், ஊழியத்தில்
இடத்துல எதிராளிகளையும் தாழ்த்தி போடுவீராக. இவர்கள் தலையை உயர்த்துவீராக. தாவீதை உயர்த்தினது போல ஆசீர்வதியும். அதோடு கூட சிலுவையில் வெற்றி சிறந்த வல்லமை ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கவலைப்படாதிருங்கள். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும். சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டு முறிந்து போவார்கள்.